வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்ட 26 வயது இளைஞன். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பியிடம் 100 மில்லியன் நட்டு கோரி வழக்கு தாக்கல். உலகை திரும்பி பார்க்க வைக்கும் ரஷ்யா, புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு. கனடாவை அமெரிக்காவின் மாநிலமாக்க வேண்டும், டிரம்பின் கருத்தால் சர்ச்சை. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வாகரை பகுதியில் விசேட அதிரடி படையினரால் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதோடு அதனை வைத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வாகரை அம்மந்தன் வழி பகுதியிலிருந்து துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் உள்நாட்டு தயாரிப்பான இந்த துப்பாக்கியை வைத்திருந்த 26 வயதுடைய இளைஞன் ஒருவரை கைது செய்திருப்பதாக விசேட அதிரடி படையினர் அவரை வாகரை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்து குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் 100 மில்லியன் ரூபாய் நட்டு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களினூடாகவும் பிற வழிகளில் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பில் பொய்யான தகவல்களை அர்ச்சுனா பரப்பி வருகிறார் எனவும், அண்மையில் வைத்தியசாலைக்குள் நுழைந்து ரவுடித்தனத்தில் ஈடுபட முயன்ற போதும் அது தன்னால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது எனவும் சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் தன் மீது மோசமான பொய் பிரச்சாரங்களில் அர்ச்சுனா ஈடுபட்டிருந்தார் எனவும் தெரிவித்து சட்டத்தரணி குருபரனூடாக இந்த மான நஷ்ட வழக்கை தாக்கல் செய்துள்ளார். ரஷ்யா புற்றுநோய்க்கு எதிரான தனது சொந்த தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தடுப்பூசி 2025 ஆண்டின் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நோயாளிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குநர் ஆண்ட்ரே கேப்ரின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வு உள்ளதாகவும், கடைசி பரிசோதனை நடந்து வருவதாகவும், விரைவில் இது நோயாளிகளுக்கு கிடைக்கும் என்றும் அந்நாட்டு அரசு மேலும் தெரிவித்துள்ளது. இதன் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருகின்றோம். விரைவில் இவை மக்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தார். விரைவில் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இவை மக்களுக்கு நேரடி சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிக பலனை கொடுக்கும். கேன்சர் பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவை அமெரிக்காவின் மாநிலமாக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் ஏற்றுமதிகள் மீது 25% வரி விதிக்கப்பட வேண்டும் என அண்மையில் ட்ரம்ப் கூறியிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைத்துக் கொள்வது சிறந்த யோசனையாக அமையும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவை அமெரிக்காவின் மாநிலமாக மாற்றினால் கனேடியர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை எனவும், பாரியளவு ராணுவ பாதுகாப்பும் கிடைக்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட கருத்து காரணமாக அமெரிக்கா கனடா உறவுகளில் மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.